இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சும்மா வேலையே இல்ல போல. அதாவது வெண்பா இருந்துட்டு சைலன்ட்டா இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு நான் கொண்டு வர்றது தான் வந்து இப்ப ஸ்பெஷலா இருக்க போகுது அப்படின்ற மாரி வந்து சொல்லி அவங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே எல்லாமே கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மல்லி கிட்ட வந்து இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம நான் வந்து என் ஃபிரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கேன்மா. நான் கொண்டு வர அந்த ஒரு சாப்பாடு தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்கேன். அதனால நீங்க எனக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் வந்து செஞ்சு குடுங்க. நான் தான் வந்து கெத்தா இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம வெண்பா வந்து கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். வெண்பா கேட்கறதுலயும் தப்பு கிடையாது. நம்ம மல்லி இருந்துட்டு, "வெண்பா உனக்காக நான் செஞ்சு தரேன் வெண்பா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுலயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்க சமயத்துல, அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் என்னடா காரம் கிடைக்கும்? எப்படா வந்து நம்ம மல்லிய வச்சு செய்யலாம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலையே அதுதான். அவங்களுக்கு வேலை அப்படின்றது ஒண்ணு, வேற எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து இது மட்டும் தான் அவங்களுக்கு வேலை. மல்லி என்ன பண்றாங்க? மல்லி ஏது பண்றாங்க? அதுக்கு என்ன வந்து எதிர்வினையா நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். ஆனா அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்துட்டு ஒரு ஃபுட் வந்து செஞ்சு தராங்க. அத கொண்டு போய் ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கெல்லாம் குடுக்கும்போது எல்லாருமே சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. இப்போ அதுல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல பாய்சன் வந்து இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் கலந்து விட்டுருக்காங்க. அதாவது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட எண்ணம்ன்றத இதுலருந்தே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது யாரோ பெரிய ஆளுங்கள இல்ல மத்தவங்கள வந்து இப்போ விஷம் வைக்கிறது ஓகே. அது ஒரு நார்மலான விஷயம். ஆனா அந்த ஸ்கூல்ல இருக்கிறது எல்லாமே வெண்பா கூட படிக்கிற வெண்பா ஏஜ்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைங்க. அவங்கள வந்து கொல்றதுக்கு கூட நான் தயாராக தான் இருப்பேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த இடத்துல அவ்ளோ வந்து கான்ஃபிடென்ட்டோட இத வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். அதுவும் மல்லி ஜெயிலுக்கு போறதுக்கு இப்போ தயாரா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படுது. இதுல இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் தான் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா விஜயாச்சும் நம்ம பக்கம் இருந்திருந்தாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா விஜய் சீக்கிரமா வந்து இந்த ஒரு உண்மைய கண்டுபிடிச்சு, நம்ம மல்லிய ஜெயில்ல இருந்து வெளிய எடுக்க தான் போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கூட கிடையாது. கூடவே வந்து இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இனிமே இந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் வரப்போறது கிடையாது. ஏன்னா, நம்ம இலக்கியா வந்து அதாவது நம்ம மல்லி வந்து தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா, கண்டிப்பா வந்து இவங்க வசமா சிக்கிக்குவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி இப்படி போயிட்டு இருக்கும்போது, நம்ம விஜயம் வந்து அதாவது எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டப்பட்டு, கடைசியில வந்து வெண்பாவுக்கெல்லாம் வந்து அதாவது எல்லாருமே வந்து மூச்சு திணறி, ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு அந்த குழந்தைங்கலாம் போக ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் வந்துட்டு மல்லி தான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ பயங்கரமா கதைய கட்டி விட போறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல தான் பிரச்சனை அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம வெண்பா கொண்டு போன அந்த ஒரு ஃபுட்ட வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதுல தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷம் கலந்திருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து அதிர்ச்சிய உண்டு பண்ணிட்டாங்க. இது எல்லாமே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி எதையுமே வேணும்னு சொல்லிட்டு வந்து செய்யல. அவங்க செஞ்சு குடுத்தது அந்த ஃபுட் மட்டும் தான். பட் அதுல வந்து பாய்சன கலந்தது. இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் இது போலீஸ், கேஸ், கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. ஏன்னா இது நார்மல் விஷயம் கிடையாது. ஒரு ஸ்கூல்ல அது நார்மல் வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல்லயே அந்த ஃபுட்ல வந்து ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய விஷயமா மாறும் அப்படின்றது தெரியும். இதுல வந்து நம்ம மல்லி செஞ்சு குடுத்த ஃபுட்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அப்படின்னு நினைக்கும்போது, கண்டிப்பா வந்து அது மிகப்பெரிய ப்ராப்ளமா மாறப்போகுது. விஜய் எல்லாம் வந்து நம்ம மல்லி மேல அந்த அளவுக்கு வந்து கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. "உன்ன யாராச்சும் இப்படி வந்து பண்ண சொன்னாங்களா? அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக இப்படி பண்ண?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நம்ம மல்லி திரு திருன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாம, "எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனாலும் இது எல்லாமே வந்து நார்மலா போச்சா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. எல்லாமே தப்பு தப்பா போனது மட்டும் இல்லாம, போலீஸும் மாசான்ட்டு குடுத்து மல்லி நீயா வந்து வந்து வண்டியில ஏறு. விலங்க மாட்டி வந்து தர தர தரன்னு இழுத்துட்டு போக வச்சுறாத அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் விஜய் கிட்ட, விஜய் சார் நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. இது வந்து என்னால நடந்த பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா இது யாரால நடந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவையும் பயங்கரமா மொறைக்கிறாங்க. ஒரு பக்கம் குழந்தைங்க எல்லாரையுமே காப்பாத்துறாங்க. அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம மல்லி இப்போ ஜெயிலுக்கு போறாங்களே, அதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம விஜய வந்து நம்ம மல்லி அப்படி சொன்னத கேட்டு, என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி நெனைக்க போறாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.